ஒன்றும் உயிர் காவல்துறையில தைரியமா இருக்கு. சரியா? பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லா உதவியும் செய்யும். சரியாம்மா? தைரியமா இருக்குமா? அரசாங்கம் எல்லா உதவியும் செய்யும். நல்லாயிடும். சரியா? நல்லபடி ஆயிடும். கவலைப்படாம இருங்க. ஏதாவது உதவின்னா சொல்லுங்க, கட்டாயம் பண்ணிக்கலாம். அங்க வேலை செய்யற வீட்டுல நல்லா உட்காந்து கையை பிடிங்க, இந்த கையை பிடிங்க, நல்லா பிடிங்க, பயப்படா பிடிங்க, நல்லா இருக்கு பிடிங்க, நல்லா இருக்குங்க, கை இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்னு அப்பதான் இருக்க முடியும். நல்லா இருக்க. சரியா? ஏதாவதுன்னா சொல்லுங்க, கலெக்டர் இருக்காரு, இங்க சிஎம் இருக்காங்க, நல்லா பார்த்து சொல்லுங்க. அரசாங்கம் உங்களுக்கு உடனே கடலூர் மாநகரத்தின் அருகில் இருக்கக்கூடிய ஷிப்காட் வளாகத்தில் லாயல் சூப்பர் ஃபேப்ரிக் நிறுவனம் அமைந்திருக்கிறது. அங்கே இந்த துணிக்கு சாயம் ஏற்றக்கூடிய தொழிற்சாலை அங்கே கழிவுநீர் தொட்டி, சாயம் சேமிப்பு தொட்டி அங்கே இருக்குது. அந்த தொட்டி அதிகாலையில் இன்று காலை 2:30 மணிக்கு 2:30 மணிக்கு அந்த தொட்டியில் ஏற்பட்ட பழுதின் காரணமாக உடைப்பு ஏற்பட்டு அங்கிருந்து அந்த நீர், இந்த கழிவு நீர் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் புகுந்த காரணத்தினால் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சில உடல் பாதிப்பு ஏற்பட்டு அவர்களெல்லாம் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை நான் நேராக நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர், காவல்துறை கண்காணிப்பாளர், நானும் நேரில் சென்று இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களை பார்த்து அவர்களுக்கு ஆறுதல் சொன்னதோடு மட்டுமல்லாமல் இங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஆலோசனை வழங்கி அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகளை விரைவாக செய்து எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறேன். அதாவது மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரில் பார்த்திருக்காரு. மாவட்ட ஆட்சித்தலைவரோடு இது சம்பந்தமாக கலந்து பேசியிருக்கிறேன். தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கு உடனடியாக அந்த நிறுவனத்தின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறேன். சிப்காட் வளாகத்தில் தொழிலாளர்களுக்கான அந்த உபகரணங்கள் எதுவுமே இல்லை. அதை சுற்றி மக்கள் இருந்தாங்க. எந்த அளவுக்கு அந்த கொதிகளை அனுமதிக்கப்பட்டிருக்கிறது? சுத்திகரிப்பு நிலையத்தில் இந்த விபத்து நைட்டு நடந்திருக்கு. இதே பகலில் நடந்தால் பெரும் விபத்துகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கான முழுமையான நடவடிக்கை எந்த மாதிரி இருக்கும்? இல்லை, அதனால தான் சொல்கிறேன், மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இது சம்பந்தமாக அவரோடு கலந்து பேசியிருக்கிறேன். உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று. அது சம்பந்தமான டிஷ்ன்னு சொல்லக்கூடிய, அதாவது தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கு, இயக்குநருக்கு, இணை இயக்குநருக்கு எல்லாருக்கும் உத்தரவிட்டு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.